அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஃபேக் நியூஸ், அவதூறு நியூஸ், இதற்கு பேர் போன பிபிசி செய்தி நிறுவனம் டொனால்டு ட்ரம்பை பற்றி அவதூறு செய்தி வெளியிட்டதற்கு இப்போ மன்னிப்பு கேட்டுள்ளது. 2 செய்தி சேகரிப்பாளர்களை வேலையை விட்டு நீக்கியுள்ளது. அதெல்லாம் போதாது, என்னுடைய பெயரை அமெரிக்க எலெக்ஷன் சமயத்தில் டேமேஜ் பண்ணதுக்காக $10 பில்லியன் காம்பன்சேஷனாக தரணும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. கோடிக்கணக்கில் அவதூறு செய்திகளை பரப்பி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் பிபிசி நிறுவனம் அதை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்தியாவை பற்றியும் மோடியை பற்றியும் அவதூறு செய்தி வெளியிட்டுவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்ட செய்தி நிறுவனம் தான் இந்த பிபிசி நிறுவனம். இஸ்லாமியர்கள் இந்த பிபிசியை விலைக்கு வாங்கிவிட்டார்களோ என்று நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அளவுக்கு காசா செய்திகளை திரித்து வெளியிட்டவர்கள்தான் இந்த பிபிசி செய்தி நிறுவனம். நாய்களுக்கு கல்ஃப் பிஸ்கட்டு ரொம்ப பிடிக்கும் என்று யாரோ சொன்னாங்க, அது உண்மைதான் போல இருக்கு. பெருச்சாளிகள் குகைகளின் உள்ளே வாழ்கின்றன, சிங்கங்கள் நிலத்தின் மேல் வாழ்கின்றன, ஹமாசுகள் குகைகளில் வாழ்கிறார்கள், ஐடிஎஃப் இராணுவம் நிலத்தின் மேல் உலா வருகிறது. குகை வழி போக்குவரத்தை கண்டுபிடித்த ஹமாஸுக்கு நோபல் பரிசு கிடைக்குமா, இல்லை சமாதானத்துக்காக போராடும் ட்ரம்புக்கு அது கிடைக்குமா? இந்த போட்டி தான் இப்போ நிலவுகிறது. ரைட் சயீத் என்ற தீவிரவாதி அவருடைய காரில் செல்லும் போது இஸ்ரேலியர்கள் அவரை கொன்ற பிறகு ஹமாசுகளின் தரைமேல் நடமாட்டம் காசாவில் இப்போது குறைந்து விட்டது. அப்படியே நடமாடினாலும் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் தெருக்களில் தான் அவர்கள் நடமாடுகிறார்கள். சாயும் போது அவர்கள் பொதுமக்களாகி விடுவார்கள். அதனால் தான் சிவிலியன் ட்ரெஸ்ஸில் வெளியே வராங்க. காசாவில் எந்த உருப்படியான வீடுகளும் இல்லாத நிலையில் அவங்க எங்கே போய் தங்குவாங்க? குகைகளில் தான் அவர்கள் போய் தங்க வேண்டியது உள்ளது. காங்கிரஸ் கட்சியில் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க நிலவும் குழப்பம் எல்லாம் ஹமாஸ் கட்சியில் கிடையாது. சாக துணிந்தவன் அடுத்த தலைவன். அங்கே ஓட்டெடுப்பெல்லாம் கிடையாதப்பா. காங்கிரஸ் கட்சி மாதிரியே எல்லாமே நியமன தலைவர்கள் தான். ஹமாஸ் கட்சியிலும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது. ஹமாஸ் கட்சியில் அடிக்கடி தலைவர்களை நியமனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மல்லிகார்ஜுன கார்கேயை நீக்கின மாதிரி ஹமாஸ் கட்சியில் பதவியில் இருந்து யாரையும் திடுதிப்புன்னு நீக்க மாட்டாங்க. அந்த உரிமையை அவர்கள் இஸ்ரேல் இராணுவத்துக்கு விட்டு கொடுத்து விட்டார்கள். அமெரிக்காவில் உள்ள ஆர்எஸ்பி மீடியாக்கள் நேத்தன்யாவுக்கும் ட்ரம்புக்கும் உள்ள உறவு விரிசல் அடைந்து விட்டது, சீர்கெட்டு விட்டது, பாழடைந்து விட்டது, மோசமாகி விட்டது என்று ரீல் பீலாக்களை அவுத்து விட்டாங்க. நேத்தன்யாகு பீஸ் டீலில் பேஸ் 2க்கு செல்ல தடையாக இருக்கிறார். ட்ரம்புக்கு தெரியாமல் லெபனான் நாட்டுக்குள்ள போய் தாக்கியதில் ட்ரம்புக்கு ரொம்ப கோபம் என்று பிபிசி மாதிரியே அவதூறு செய்திகளை அவர்கள் பரப்புகிறார்கள். இந்த அமெரிக்காவில் உள்ள ஆர்எஸ்பி மீடியாக்கள் ஹிஸ்புல்லாவை காலி பண்ண சொன்னதே அவர் தான். அதை தண்டோர போட்டா வெளியே எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களை முழுமையாக ஒழிச்சிட்டா மாவு கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற ஊத்திஸ் மெடிக்கல் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துருவான் என்று அமெரிக்கா கருதுகிறது. இன்னொரு பக்கம் 12 நாள் போர் தோல்விக்கு பிறகு பழிக்கு பழி வாங்க பஞ்சாப் பிரதேசி நாட்டின் கிழட்டு நரி துடிக்கிறது. மினரல் வாட்டர் பாட்டிலோடு அலையும் ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியான் கோமனியின் ஆஸ்துமா பிடிச்ச சுவாச வாயில் தண்ணியை ஊற்றி வாக்கரிசியை போட ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். இஸ்லாமிய உலகமே போற்றும் தலைவனை இப்படி தண்ணிலாரி பின்னால குடத்தோட ஓட வச்சுட்டீங்களடா. அடைமழை பொழியும் காசா நாட்டை ஏக்கத்தோடு அவரை பார்க்க வச்சுட்டீங்களே. 2014 வருடம் ஹமாஸ் கடத்தி கொண்டு போன ஓரன் ஷாகுல், ஹர்டர்ட் கோல்டின் என்ற ஐடிஎஃப் வீரர்களின் உடல்களை ஐடிஎஃப் இராணுவம் ஹமாஸ் குகைகளில் இருந்து கண்டுபிடித்து எடுத்துள்ளது. அவர்களை கொன்று குகைக்குள்ளேயே அவர்கள் புதைத்து விட்டனர். இந்த ஜீவகாருண்யவாசிகள் பலமுறை ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்களின் உடல்களை தர மறுத்து விட்டார்கள். இந்த இரக்க சுபாவம் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் பேட்டில் ஆஃப் சுஜையா என்று ஹமாசுகள் இந்த 2014 வருட யுத்தத்தை பெருமையுடன் அவர்கள் பேசும்போது குறிப்பிடுகிறார்கள். 19/1/2025 அன்றுதான் ஹமாஸ் குகையிலிருந்து புதைக்கப்பட்ட ஷாவுலின் உடல் 11 வருடங்களுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது உடலை தருவதற்கு இஸ்ரேல் சிறை கைதிகளை, குற்றவாளிகளை இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுதலை செய்ய தயாராக இருந்த போதும் ஹமாஸ் அப்போது மறுத்துவிட்டது. அதற்கு காரணம் அப்போது உயிரோடு இருந்த ஹமாஸ் தருதலை தலைவர்கள்தான்.
9/11/2025 அன்று கோல்டின் உடலை ஹமாஸ் பீஸ் அக்ரிமெண்ட் படி திருப்பி கொடுத்து விட்டது. பிரேதம் ஆவதையே லட்சியமாக கொண்ட ஒரு இயக்கம் பிரேதங்களை 11 வருடம் தன்னிடம் வைத்து பாதுகாத்து கொண்டு வந்ததில் ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை. அது அவர்களுடைய கொள்கை ரீதியான ஒரு நடவடிக்கை. உயிர் இழப்பதற்காகவே இவ்வுலகில் பிறந்தவர்கள் அவர்கள். அதையே லட்சியமாக கொண்டு செயல்படுபவர்கள் அவர்கள். 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரகசிய குகைகளை அமைக்க கோடிக்கணக்கான பணம் செலவழித்து மின்சார வசதி, ஏசி வசதியோடு வாழ்ந்த ஹமாசுகளை பாலஸ்தீனர்களின் குளிபறிக்கும் இந்த திறமையை எந்த நாடும் இதுவரையில் பாராட்டாமல் இருப்பது நமக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை பாலஸ்தீனம் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்க அவங்க மண்ணை நோண்டி குகையை தோண்டினாங்களோ என்னமோ. கடைசியில் குகைக்குள்ளேயும் பாலஸ்தீனம் இல்லை என்று கண்டுபிடித்து ஏமாற்றத்துடன் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். எல்லா மீன் மார்க்கெட்லையும் தேடி பார்த்துட்டேன், எல்லா மீனும் இருக்கு, ஆனால் ஜாமீன் மட்டும் இல்லை, ஜாமீன் மட்டும் கிடைக்கல என்று சொன்னது போல எல்லா தீனமும் நம்ம கிட்ட இருக்கு, பாலஸ்தீனம் மட்டும்தான் இல்லை என்று அவர்கள் வருந்துகிறார்கள். பாலஸ்தீனத்தை இவர்களின் பூர்வீக தேசமான ஈராக்கு, சிரியா, ஈரான், துருக்கியில் போய் தேடினால் அங்கு நிச்சயம் கிடைக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே என்று நமக்கு பாடத் தோன்றுகிறது. எல்லோரும் ஒன்றென்றும் காலம் வந்ததே, பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததே, இனி நல்லோர் பெரியோர் என்னும் காலம் வந்ததே, கெட்ட நய வஞ்சகர்களுக்கு நாசம் வந்ததே என்று பாடும் காலம் வருவது எப்போது? நாடு காப்பதற்கே உனக்கு ஞானம் சிறிதும் உண்டா? வீடு காக்க போடா அடிமை, வேலை செய்ய போடா, சேனை நடத்துவாயோ, தொழும்புகள் செய்திட விரும்பாயோ, ஈனமான தொழிலை உனக்கு இசைவதாகும் போடா என்று பாரதியார் இவர்களுக்காக பாடியதாகவே நான் நினைக்கிறேன். 3000 வருடங்களுக்கு மேல் பழமையான இஸ்ரேல் என்ற நாட்டில் ஒரு பாலஸ்தீனனாக வாழ்ந்து கொள். அதில் உனக்கு என்ன கேவலம்? அதில் உனக்கு என்ன சங்கடம்? இந்தியாவில் பல மொழி, பல மதம், பல ஜாதி மக்கள் ஒற்றுமையாக வாழவில்லையா? 70 வருட பாரம்பரியமே உள்ள உனக்கு பாலஸ்தீனர்கள் என்ற எண்ணம் அவ்வளவு வசதியா? உனக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? பாலஸ்தீனம், பிலிஸ்டைன்ஸ் என்று பெயரை வைத்தது ரோமானியன், அதை வேற யாரும் வைக்கல. ரோமானியன் என்ற இத்தாலியன். அதாவது உனக்கு தெரியுமாடா, அவன் இடையில வந்து பெயர் வச்சதை பெருசா கொண்டாடும் உன் மடமையை கொளுத்துவோம். 2000 வருடங்களுக்கு மேல் பழமையான பைபிளில் உள்ள ஆதாரங்களை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். 1400 வருட பழமையான குர்ஆனிலும் உனக்கு ஒரு நாடு இருந்ததா குறிப்பிடப்படவே இல்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் முதலில் தோன்றிய மதமான ஜுடாயிசத்தை நீ மதிக்க மாட்டேன் என்கிறார். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஜீசஸ் கிரைஸ்டையும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். இஸ்லாம் சொல்லும் சமாதான வழியையும் பின்பற்ற மாட்ட. ஆதான் ஏவாள் தான் முதல் முஸ்லீம் என்று சொன்னா அதை நம்புவ. எட்டர்னல் தர்மா என்று அழைக்கப்படும் பழமையான இந்து தர்மமும் அன்பை போதித்த கிறிஸ்தவ மதமும் வளரும் இடத்தில் இஸ்லாம் மட்டும் ஏன் வெறுப்பை இந்த உலகத்தில் சம்பாதித்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி உன் சிறுமூளையை கொண்டு சிந்தித்தால் உனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இஸ்ரேல் என்ற நாடு உள்ளவரை பாலஸ்தீனம் என்ற நாடு உருவாகாது என்று எல்லா உலக நாடுகளுக்கும் தெரியும். ஏனென்றால் நீயே ஒரு இஸ்ரேலியன் தானே. ஆண்டவன் கண்களை கொடுத்தது உண்மைகளை பார்ப்பதற்குத்தான். கண்கள் 2 இருந்தும் காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டமடியே. கிளியே, பேசி பயன் என்னடி? நான் மீண்டும் வந்து பேசுவேன். ஜெய் ஹிந்த்.